திண்டிவனம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு போட்டியிடுகிறார். பெரியகுளம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மூத்த தோழர் சக்திவேல் என்கிற ஆற்றலரசு போட்டியிடுகிறார். அரக்கோணம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் எழில் கரோலின், பன்ருட்டி தொகுதியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் போட்டியிடுகிறார். திருப்போரூர் தொகுதியில் கட்சியின் அமைப்பு செயலாளர் பன்னீர்தாஸ் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் முனைவர் வழக்குரைஞர் கு மாலதி போட்டியிடுகிறார். செய்யூர் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் போட்டியிடுகிறேன். தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். காட்டுமன்னார் கோவிலில் தொல் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, கூடுதல் தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திமுக கூட்டணியில் பிசிகாவுக்கு 8 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பிசிகா 8 இடங்கள்ல களம் காண இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதற்கான வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் தொல் திருமாவளவன் போட்டியிடுகின்றார். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமாவளவன் முதல் முறையாக இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கின்றார். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு முன்னதாக சட்டமன்ற உறுப்பினராகவும் தொல் திருமாவளவன் இருந்திருக்கின்றார். 3 ஆண்டுகள்ல அந்த பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் சட்டமன்றத்தில் வர இருக்கின்றார். அதற்கான வேட்பாளராக காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட இருக்கின்றார். அதே போன்று திண்டிவனம் தொகுதியில் வன்னியரசு போட்டியிடுகின்றார். செய்யூரை பொறுத்தவரை சிந்தனை செல்வனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திருப்போரூர்ல பன்னீர்தாஸ் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பெரியகுளத்தில் ஆற்றல் அரசு மற்றும் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை மாலதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அரக்கோணத்தை பொறுத்தவரை எழில் கரோலினுக்கும் பன்ருட்டில் அப்துல் ரகுமானுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 8 தொகுதிகள் என்பது விசிகாவிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2 பெண் வேட்பாளர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் விசிகா சார்பில் களம் காண இருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த முறை வெற்றி பெற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தற்போது வாய்ப்புகள் என்பது வழங்கப்படாமல் இருக்கின்றது. அதே போன்று காட்டுமன்னார் கோவிலை பொறுத்தவரை கட்சியினுடைய தலைவரும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமாவளவன் போட்டியிடுகிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக தற்போது சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் தேர்தலை பொறுத்தவரை போட்டியிட்டார். அந்த தேர்தலில் வெற்றி காணும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தினுடைய அந்த பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு நிலை திருமாவளவன் அவர்களுக்கு வரும். தொடர்ச்சியாக இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியும் அடைந்திருக்கின்றார் திருமாவளவன். 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்று தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்றத்திற்கு தற்போது வரக்கூடியது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா லிபிகா, மாநில அரசியலில் கவனம் செலுத்தக்கூடிய விதத்துல இந்த தேர்தலில் அவர் போட்டியிடறதை பார்க்க முடியுது. காட்டுமன்னார் கோவிலை பொறுத்தளவுல பாமக நேரடியா களம் இறங்குறாங்க. பாமக விசிக்கு இடையிலான ஒரு போட்டியா பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த வேட்பாளர் தேர்வுல வேறும் முக்கியமான விஷயங்களா என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கு லிபிகா? கண்டிப்பா காட்டுமன்னார் கோவிலை பொறுத்தவரை எதிர்கட்சியாக பாமகவினுடைய வேட்பாளர் களமிறங்குகிறார். பாமகவினுடைய வேட்பாளர்களுக்கும் அங்கு கணிசமான வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. காட்டுமன்னார் கோவிலை பொறுத்தவரை விசிகாவுக்கும் அதிகப்படியான வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கிறது. குறிப்பாக விசிகாவை பொறுத்தவரை திமுகவினுடைய வாக்கு சதவீதமும் அதிகமாக வரும். அதே போன்று தற்போதைய தேமுதிக கூட்டணியில அவர்களுடைய வாக்கு சதவீதம் அது போன்ற வாக்கு சதவீதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த தொகுதியை பொறுத்தவரை
கொஞ்சம் கணிசமான வாக்குகள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது பாமகவிற்கும் இருக்கிறது, விசிகாவிற்கும் இருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து அந்த தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் நேரடியாக அங்கு களமிறங்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தன்னுடைய இதுவரை 8 தொகுதிகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசை விட்டு தற்போது மாநில அரசில் வந்துட்டு முழு கவனத்தையும் வந்துட்டு திருமாவளவன் செலுத்தி வருகின்றார். குறிப்பாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத விசிக தரப்புல வந்துட்டு திருமாவளவன் தான் முன்னெடுத்திருந்தார் ஒரு காலத்தில். தொடர்ச்சியாக அது பெரும் பேசும் பொருளாகவும் தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து நீடித்து வந்தது. தற்போது தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது இல்லை என்றாலும் ஒவ்வொருடைய கட்சி சார்பாகவும் அந்த குரல் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தற்போது மாநில தேர்தலுக்கு வரக்கூடியது திருமாவளவன் அப்படிங்கறத ஒரு கூடுதல் கவனமாக செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது மாநில அரசியல்ல கவனம் செலுத்தக்கூடிய விதத்துல இந்த சட்டமன்ற தேர்தல்ல களம் காண்றார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? வேற எதுவும் காரணம் இருக்கிறதா பார்க்க வேண்டியது இருக்கா லிபிகா? கண்டிப்பா நாடாளுமன்ற உறுப்பினராகவே தொடர்ந்து 3 முறையாக நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திருமாவளவன் இருந்து வருகின்றார். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2001ஆம் ஆண்டு தான் அவர் வந்துட்டு களம் காட்டியிருந்தார். தொடர்ச்சியாக தற்போது தேசிய அளவுல தான் அவருடைய பதவி அப்படிங்கிறது இருந்து வரக்கூடிய நிலையில் சமீப மாதங்களுக்கு முன்பாக வந்துட்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது விசிக தரப்புலதான் முதலாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இது ஒவ்வொரு கட்சியிலுமே வந்துட்டு பெரும் பேசு பொருளாக ஆகியது. தமிழக அரசியல் சூழலை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னோட்டமாக வைக்கப்பட்டு வந்தது. இதன் காரணமாகவும் பலதரப்பட்ட கட்சியை சார்ந்தவர்களும் தொடர்ந்து இதற்கு வந்து குரல் கொடுத்து வந்தார்கள். குறிப்பாக விசிகாவினுடைய மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், அதே போன்று கட்சியில் அடிப்படை தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்களும் வந்துட்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருந்தார்கள். இருப்பினும் தற்போது அது பெருமளவில் இல்லை என்றாலும் ஒவ்வொருடைய கட்சி சார்பாகவும் அந்த குரல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற பதவியை வந்துட்டு ராஜினாமா செய்யக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக சட்டமன்றத்திற்கு வரக்கூடியது கட்சியினுடைய தலைவரே அந்த பொறுப்பு வரக்கூடியது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை விசிகாவுக்கு 8 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது முன்னோட்டமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே போல 3 எம்எல்ஏக்களுக்கு ஏற்கனவே விசிக சார்பில் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய 3 பேருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் புது பட்டியலை பொறுத்தளவுல எதன் அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கார்கள்? கடந்த முறை எம்எல்ஏக்களாக இருந்தவர்களுக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதுக்கான காரணம் எதுவும் இருக்கா? கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 3 நபர்களுக்கு வந்து தற்போது அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை 8 தொகுதிகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கின்றது விசிகாவுக்கு. கடந்த முறை 6 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்தது திமுக கூட்டணியில். அது 4 தொகுதிகள்ல விசிக வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு வந்திருந்தாங்க. இருப்பினும் தற்போதைய சூழலை பொறுத்தவரை இந்த 8 தொகுதிகளாக இருந்தாலும் புதிய முகங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதே போன்று பெண் வேட்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில 2 பெண் வேட்பாளர்கள் வந்துட்டு தற்போதைய கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாலதி அப்படிங்கிறவங்களும், அரக்கோணத்தை பொறுத்தவரை எழில் கரோலின் அப்படிங்கிற 2 நபர்கள் வந்துட்டு தற்போது களமிறங்குகிறார்கள். அதே போன்று காட்டுமன்னார் கோயிலில் நேரடியாக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனே களமிறங்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இதன் காரணமாகவே 3 தொகுதிகள் அப்படிங்கிறது முழுவதுமாக நிறைவடைந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 5 தொகுதிகள்ல பழைய இதற்கு முன்பு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, தற்போது இருந்தக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி அப்படிங்கிறது வழங்கப்பட்டால் தொடர்ச்சியாக மற்ற வரக்கூடிய புதிய நிர்வாகிகளுக்கு பதவிகள், பொறுப்புகள் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலை வரும். இதன் காரணமாக நேர்காணல் நடத்தி அதன் அடிப்படையில தற்போது புதிதாக பெரியகுளத்தை பொறுத்தவரை ஆற்றல் அரசும், திருப்போரூருக்கு பன்னீர்தாஸ் மற்றும் பண்ருட்டி அப்துல் ரகுமான் ஆகியவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. இருப்பினும் திண்டிவனத்தை பொறுத்தவரை வன்னியரசுக்கும், செய்யூரை பொறுத்தவரை சிந்தனை செல்வன் ஆகியோருக்கும் இந்த தேர்தலில் வேட்பாளராக அந்த பதவி என்பது வழங்கப்பட்டு இருக்கின்றது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் லிபிகா, தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசி அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கலாம். திண்டிவனம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு போட்டியிடுகிறார். பெரியகுளம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மூத்த தோழர்
சக்திவேல் என்கிற ஆற்றல் அரசு போட்டியிடுகிறார். அரக்கோணம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் எழில் கரோலின், பன்ருட்டி தொகுதியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் போட்டியிடுகிறார். திருப்போரூர் தொகுதியில் கட்சியின் அமைப்பு செயலாளர் பன்னீர்தாஸ் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் முனைவர் வழக்குரைஞர் கு மாலதி போட்டியிடுகிறார். செய்யூர் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் போட்டியிடுகிறேன். தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். காட்டுமன்னார் கோவிலில் தொல் திருமாவளவன். தேசிய அரசியலில் இருந்து மாநில அரசியலுக்கு வருகிறாரா திருமாவளவன் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார். தொடர்ந்து பேசலாம். லிபிகா, என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த பட்டியலில் முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கு? ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய CV சண்முகம் மயிலம் தொகுதியில் போட்டியிடறதை பார்க்குறோம். அதே போல இப்போ திருமாவளவனும் மாநில அரசியலில் கவனம் செலுத்துறதை பார்க்குறோம். அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த தேர்தலுக்கு பிறகு மாநில அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழுங்கிற ரீதியில் பேசியிருக்கிறத பார்க்குறோம். விவரங்களை பகிர்ந்துக்கலாம் லிபிகா. கண்டிப்பா காட்டுமன்னார் கோவில் விசிகாவினுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் நேரடியாக களமிறங்கக்கூடியது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக தற்போது சிதம்பரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைத்து வருகின்றார் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றக்கூடிய நிலையில் வந்தால் நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவை பொறுத்தவரை மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய CV சண்முகம் அவர்களும் மயிலம் தொகுதியில தற்போது அதிமுக வேட்பாளராக களம் காண இருக்கின்றார். அதே போன்று தற்போது மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமாவளவன் நேரடியாக காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் களம் காண இருக்கின்றார், போட்டியிடுகின்றார். அதே போன்று காட்டுமன்னார் கோவிலை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை பாமகவினுடைய வேட்பாளர் அந்த தொகுதியில் போட்டியிடுகின்றார்கள். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு களமாக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது விசிகாவிற்கு எந்த அளவிற்கு வாக்கு சதவீதம் இருக்கின்றதோ அதே அளவிற்கு அந்த தொகுதியை பொறுத்தவரை பாமகவிற்கும் அதிகப்படியான வாக்குகள் அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக விசிகாவை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள். பல மாதங்களாகவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத வேண்டும் அப்படின்னு ஒரு பல கட்சி தலைவர்கள் இருந்தாலும் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் தான் அவருடைய ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருந்தார். அதன் பிறகு இது ஒரு பேசும் பொருளாக ஆகியது. அது அரசியல் சூழலில் பல பகுதிகளிலுமே தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலில் இருந்தக்கூடிய நிலையிலும் தற்போதைய விசிகா தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் என அனைவருமே வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கறதுதான். அது மட்டுமின்றி இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கட்சியினுடைய தலைவர் நேரடியாக களமிறங்க வேண்டும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்களுடைய, நிர்வாகிகளுடைய கோரிக்கையாகவும் வைக்கப்பட்டு வந்தது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பொறுத்தவரையிலும் விசிகா சார்பில் இந்த ஒரு கோரிக்கையை தான் முன்னெடுத்து வந்திருந்தது. இந்த நிலையில் தற்போது காட்டுமன்னார் கோவிலை பொறுத்தவரை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் போட்டியிடுகின்றார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையிலும் தற்போதைய சட்டமன்றத்திற்கு முழு கவனம் செலுத்தி இருக்கின்றார். இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக திருமாவளவன் இருந்த காலத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ராஜினாமா செய்திருந்தார். தொடர்ச்சியாக அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராகவே தொடர்ந்து இருந்து வருகின்றார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் மாநிலங்களுக்கு வரக்கூடியது கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அது ரொம்ப விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி லிபிகா.